அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 27/12/2025 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் மார்கழி 12ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் குறிப்பறிதல். குறள் 705. குறிப்பின் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். தெளிவுரை. குறிப்புகளால் பிறர் உள்ளத்தின் குறிப்பை உணராவிட்டால் ஒருவனுடைய உறுப்புகளுள் கண்களால் என்ன பயன்? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: மிதுனத்தில் குரு வக்கரமாகவும் விளிம்பாகவும், சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் விளிம்பாக, அதோடு கூட சந்திரன். கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். அடிக்கடி பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை இன்று நாள் முழுவதும் இருக்கும். யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாத வாழ்க்கை அனுபவத்தை பயணம் கற்றுக் கொடுக்கும். சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். இன்று உங்களுக்கு அன்பு, பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றால் இறை அருள் அதிகரிக்கும். இப்படியாக இன்று உங்களுக்கு இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வருமானம் தொடர்பாக சதா குழப்பத்தில் இருக்கும் நீங்கள் இன்று பிறந்த இடத்திலிருந்து வேறு பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து செல்ல திட்டமிடுவீர்கள். சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு, வேண்டியபடி இடமாற்றம் உண்டாகும். பிறகு என்ன நிம்மதி கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகமாகும், சாதிக்கலாம் என்ற தூண்டுதல் வரும். இன்று நீண்டகால இலக்குகளை அடையவும் தேவையான அறிவு, திறன்கள் மற்றும் அனுபவங்களை வளர்த்து கொள்ளும் தொடர்ச்சியான செயலாக செய்து வரும் உங்கள் தொழில் வளர்ச்சி காணும். இன்று உங்கள் அம்மா வழி உதவி கிடைக்கும். இன்று உங்களுக்கு தொழில் மற்றும் பணி விஷயத்தில் எப்பொழுதும் தொடர்ந்து அவமானங்கள் நிகழ்வது போல தோன்றும். என்றாலும் நமக்கு தேவைக்கு அதிகமாக உலக அனுபவங்களும் பொறுமையும் மற்றவர்களை ஆத்மார்த்தமாக நேசிக்க நல் எண்ணங்களை கொண்ட இதயம் தேவை. இதில் பொய் என்பது துளியும் கலந்திருக்கக்கூடாது என்று யோசிப்பீர்கள் என்று. ஆனாலும் பணி மற்றும் தொழில் நிலையற்ற தன்மையுடன் இருப்பதாகத்தான் தோன்றும். இன்று நடிப்பு, இயக்கம், திரைக்கதை, தொழில்நுட்ப பிரிவுகள், ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு மற்றும் நடனம் இப்படியாக இன்று திரைத்துறையில் ஆர்வம் ஏற்படும். அதை செயல்படுத்த வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்று குழந்தை பிறப்பு மற்றும் கருக்கலைதல் போன்றவற்றால் மன அழுத்தத்தை சந்திக்க இருப்பதால் கருவுற்ற பெண்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும். குடல் தொடர்பான சிக்கலை சந்திக்க நேரும். நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும். கட்டி, கொப்புளம் போன்றவைகளுக்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் இன்றைய கோச்சாரம். காலில் கட்டிகள், இரத்த ஓட்டம் தொடர்பான சிக்கல், மூக்கு சார்ந்த நோய்கள், குடல் இறக்கம், வயிற்றுக்கோளாறுகள், கொழுப்பு, மஞ்சள் காமாலை இப்படியாக ஏற்படும். கவனம் இருக்கட்டும். இன்று நீங்கள் முருகன் கோயில், பற்றை, கிரவுண்ட், ஹார்ட்வேர், சமையல் கூடம், பாபா கோயில், டியூஷன் சென்டர், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று ரமேஷ், நிஷா, அழகர்சாமி, ஸ்ரீனிவாசன், துளசிமணி, துளசிதாஸ், கீதாஞ்சலி, ராஜசேகர், கோதாண்டம், சரத்குமார் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் பீர்க்கங்காய், கேரட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, அவரை, பாகற்காய், கோவைக்காய், சுண்டைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். பால் சோற்றில் விருப்பமுள்ள நீங்கள் இன்று நொறுக்கு தீனியும் கூட அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள். இன்று மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.